அன்பான இறைமக்களே, ஆராதனை வலையொலியின் அன்பு நேயர்களே, பொது காலத்தினுடைய 15வது ஞாயிறில் இருக்கிற நம்மை ஆண்டுடைய வார்த்தையினுடைய வல்லமையை உணரவும், விதைப்பவர் ஊமை வாயிலாக எப்பேற்பட்ட உள்ளம் கொண்டவர்களாக இறை வார்த்தையை அணுகுவதில் ஏற்பதில் எப்பேற்பட்ட மனநிலை கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்கிற அழைப்பை தருவதாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. அந்த வகையிலே இந்த நாளில் இறைவார்த்தையினுடைய முக்கியத்துவத்தையும் விதைப்பதனுடைய முக்கியத்துவத்தையும் இணைந்து சிந்திக்க நான் விரும்புகிறேன். ஒரு சின்ன ஒரு சிறிய ஒரு நகைச்சுவை கலந்த அல்லது ஒரு சிறிய கதையோடு ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஒரு அம்மாவுக்கு 4 பிள்ளைகள் இருந்தாங்களாம். அந்த 4 பிள்ளைகளையும் அந்த அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ரொம்ப வறுமை சூழ்நிலையில் வாழ்ந்த அந்த குடும்பம், ஒரு தகப்பன் இல்லாமல் அந்த குழந்தைங்களை வளர்த்து வர்றாங்க. 4 பிள்ளைங்க. அந்த 4 பிள்ளையுமே படித்து இன்னைக்கு நல்ல நிலைமையில நல்ல ஒரு ப்ரொஃபஷனலாக லட்சங்களை சம்பாதிக்கக்கூடிய நிலையில இருக்கிறாங்க. இப்போ அந்த பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை, நம்ம அம்மாவுக்கு நம்ம ஒரு சர்ப்ரைஸ் பண்ணணும். அம்மாவுக்கு வயசாயிடுச்சு, பிள்ளைகள்லாம் பெரிய ஆள் ஆயிட்டாங்க. இப்போ அந்த 4 பசங்கள் நினைக்கிறாங்க, அம்மாவுக்கு நம்ம ஒரு பெஸ்ட் கிஃப்ட் கொடுக்கணும். அப்பா ஆளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம், எந்த கிஃப்ட் அம்மா விரும்புறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்போ பையன் சொல்றான், நான் அம்மாவுக்கு ஒரு பெரிய வீடு வாங்கி அந்த பட்டாவை அந்த பத்திரத்தை நான் அவங்களுக்கு அனுப்ப போறேன், அது அம்மாவுக்கு பெரிய சர்ப்ரைஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு பங்களா வாங்கி, ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்கல்ல அந்த அம்மா, அந்த பங்களா வாங்கி அந்த பங்களாவுடைய அந்த ஒரு போட்டோவையும் அந்த பத்திரத்தையும் எடுத்து வச்சு அனுப்பி வைக்கிறேன். அம்மா இது உங்களுக்காக நான் மூத்த மகன் நான் வாங்கினதுன்னு. 2வது பையன் நினைக்கிறேன், அம்மாவுக்கு சின்ன வயசுல இருந்து நமக்காக எல்லாத்தையுமே தியாகம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களும் எதையுமே அனுபவிக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவுக்கு ஒரு 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 வீட்டில் ஒரு தேட்டர், நல்ல பெரிய தேட்டர் ஒன்று கட்டி அந்த தேட்டருடைய அந்த உரிமத்தை அம்மாவுக்கு அனுப்பி வைக்கிறான். அதை அம்மா பார்த்து சந்தோஷப்படட்டும், நீ இருக்க காலங்களில் போய் நல்ல படங்கள், விரும்பிய படங்களை பார்க்கட்டவுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தேட்டரு கட்டி அம்மாவுக்கு கொடுக்குறான். 3வது பையன் என்ன செய்யறான்னா, அம்மாவுக்கு அம்மா நம்மளெல்லாம் நடந்து படிக்க வச்சாங்க இல்லையா, அம்மாவுக்கு ஒரு நல்ல ஒரு காஸ்ட்லியான கார் வாங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பென்ஸ் கார் வாங்கி அந்த காருடைய அந்த சாவியவும் அதனுடைய அந்த டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து அம்மாவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி அவனும் அனுப்பி வைக்கிறான். இப்போ இந்த 4வது பையன் என்ன நினைக்கிறான் அப்படின்னா, நான் அம்மாவுக்கு நான் ஒரு கிளி அனுப்ப போறேன். அந்த கிளி ஒரு பாஸ்டர் வளர்த்த கிளி, கிட்டத்தட்ட 10 வருஷமா அந்த பாஸ்டர் அந்த கிளியை வளர்த்துருக்கிறாரு. அதுக்கு எப்படி பைபிளை வாசிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. அந்த கிளி நம்ம இந்த வசனம், இந்த அதிகாரம், இந்த புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டோம்னா அந்த வசனத்தை உடனே சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் பயங்கரமா ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கிறாரு. கிட்டத்தட்ட $40,000 வரும்னு சொல்லியிருக்கிறாரு. நான் அதை வாங்கி நான் அம்மாவுக்கு அந்த கிளியை அனுப்பி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணாங்களாம். 4 பேரும் ஒரே நாள்ல பேசி வச்சது போல அவங்களுடைய கிஃப்ட் எல்லாம் அம்மாவுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அம்மா கிஃப்டை பிரித்து பார்க்குறாங்க. இது என்ன, பெரிய வீடு. பார்த்துட்டு அம்மா சொன்னாலாம், தம்பி எனக்கு நீ வீடு கொடுக்க நினச்ச பத்தியா, அந்த நல்ல மனசுக்கு உனக்கு உண்மையிலேயே நான் சந்தோஷப்படுறேன், தாயை பார்த்துக்கிறேன்னு. இவ்வளோ இந்த வயசான காலத்தில் எனக்கு எதுக்குப்பா வீடு, எனக்கு ஒரு ரூம்பே போதுமானதாக இருக்குது, இவ்வளோ பெரிய வீட்டை வச்சுக்கிட்டு அதை பாதுகாக்கணும், அதை சுத்தம் பண்ணணும், அதனால உன்னுடைய அன்புக்கு நன்றிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டை திருப்பி அனுப்பி விட்டாகலாம் அந்த பத்திரத்தில். 2வது பையன் தேட்டர் அனுப்பி வச்சிருக்காம தெரியுங்களா, அவனுக்கு பதில் போடுறாங்க அம்மா, எப்பா என் மேலே நீ காட்டுற அன்புக்கு ரொம்ப சந்தோஷம், நான் சின்ன வயசுல கஷ்டப்பட்டு மாயப்பட்டு உங்களை படிக்க வச்சேன், எந்த நல்லது கெட்டதை அனுபவிக்கிறதில்லை அப்படின்னு நினச்சி நீ அம்மாவுக்கு ஒரு தேட்டர் வாங்கி கொடுத்துருக்குற. இப்போ பாரு, எனக்கு அம்மாவுக்கு வயசாகி போச்சு, எனக்கும் காது இதெல்லாம் கேட்கறது இல்லை, அவ்வளோ பெரிய தேட்டர் நான் எப்படி ஒரு ஆளாக உட்காந்து படம் பார்க்கறது, என் தோழர்கள் எல்லாம் கூப்பிடலாம், என் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடலான்னா எல்லாருமே வயசாகி போயிட்டாங்க, எல்லாருக்குமே ஹியரிங் கெப்பாசிட்டி போச்சு, பார்வையெல்லாம் போச்சு, அதனால உன் அன்புக்கு நன்றிப்பான்னு சொல்லி அதையும் அனுப்பிவிட்டா. இப்போ 3வது அந்த காரு, அம்மா அந்த காரை பார்த்துட்டு சொல்லியிருக்கிறாங்க, தம்பி உன் அன்புக்கு ரொம்ப நன்றி அம்மாவனே, இந்த வயசுல போய் நான் எங்கிட்ட கார் ஓட்டுறது. 2வது எனக்கு இப்போ எல்லாமே ஃபோன் அடிச்சுன்னா ஆன்லைனில் தந்துட்டு போயிடுறாங்க, எதுனாலும் நான் ஆன்லைனில் வாங்கிக்கிறேன், எனக்கு எதுக்குப்பா காரு, இருந்தாலும் ஒரு அன்புக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லி அவனுக்கு அப்படின்னு அனுப்பி விட்டாங்க. இப்போ 4வது பையனுக்கு தான் சரியான பதில் அந்த அம்மா அனுப்புனாங்க. எப்பா உன் அன்னைமார்கள்லாம் அனுப்புனாங்க, எனக்கு அதெல்லாம் பெருசாக ஒன்றும் பயன்படக்கூடியதை தெரியல, நீ அனுப்புன பத்தியா அந்த கிளி நல்லா இருந்துச்சுப்பா, ரொம்ப அருமையான கிளி, நல்லா சமைச்சேன், நல்ல சுவையாக இருந்துச்சு அந்த கிளி அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்களாம். எதுக்காக அந்த கதையை சொல்கிறேன் அப்படின்னா, வார்த்தையை தாங்கி வந்த அந்த கிளியை எப்படி அந்த தாயார் சமைச்சு சாப்பிட்டாங்களோ அதே போல அந்த மகன் என்ன நினைப்புல அனுப்புறாரு, அந்த கிளி போச்சுன்னா அம்மாவுக்கு வயசான காலத்துல அந்த இறை வார்த்தையை ஏதாவது சொன்னாங்கன்னா அந்த கிளி அப்படியே ரிப்பீட் பண்ணும்,
படிக்கிறதுக்கு வசதி இல்லை, கண் பார்வையெல்லாம் போன அம்மாவுக்கு அந்த கிளி சொல்றது அந்த இறைவார்த்தையை கேட்கறதுக்கு நல்லா இருக்குமே அனுப்புன அந்த மகனுடைய எண்ணத்தை தவிர்த்து இந்த அம்மா எப்படி அறியாமையில் அந்த கிளியை வறுத்து சாப்பிட்டு சுவையா இருக்குன்னு சொன்னாங்களோ, அதே போலத்தான் இன்றைக்கு இறை வார்த்தையை அறிவிக்க வருபவர்களுக்கும் நம்மை நோக்கி வருகிற இறை வார்த்தைக்கும் நாம் சரியான தளத்தை ஏற்படுத்தி கொடுக்காமல் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து கொள்ள அல்லது அதை தொடர்பு படுத்தி கொள்ள ஒரு சிறிய ஒரு நகைச்சுவை கலந்த இந்த கதையை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டேன். சரி, இன்றைக்கு இந்த ஓமைக்குள்ள நம்ம போலாம். இந்த விதைப்பவர் ஓமைய இயேசு சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கும்ல. எதற்காக இயேசு ஆண்டவர் இந்த விதைப்பவர் ஓமையை சொன்னாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். எதுக்குன்னா, சீடர்களுக்கு மத்தியிலேயே ஒரு விதமான மனக்கலக்கம். என்ன, இவர் மெஸ்ஸியா, இவர் கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லப்படுகிறார். ஆனால் இவர் பேசுற வார்த்தையே பெரிய இம்பாக்டை உருவாக்க மாட்டேனுதே, இவர் பேசுறதே பல பேருக்கு மனமாற்றத்தை உருவாக்க மாட்டேனுதே, அப்புறம் எப்படி நாம பேசுறது பெரிய மாற்றத்தை உருவாக்கிறோம்? இவர் தான் நம்முடைய குரு, இவர் பேசுறதே அங்க எடுபட மாட்டேன்ற சூழ்நிலையில நம்ம பேசுறது எப்படி இங்க எடுபடும்? பாரு, இவ்வளவு தூரம் அவர் பிரசங்க வைக்கிறாரு, இவ்வளவு நல்லவரா இருக்கிறாரு, இவ்வளவு அழுத்தம் திருத்தமா பேசுறாரு, ஆனா அந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் யாருமே கேட்கிற மாதிரி தெரியலையே. இந்த ரோமை தலைவர்கள் அவரை கொல்லலும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே. அப்போ என்ன, எதுல பிரச்சனை? இவர் அறிவிக்கிறதுல எதுவும் பிரச்சனை இருக்குமோ அப்படின்ற ஒரு சந்தேகம் அவர்களுக்கு வந்த அந்த சூழ்நிலையில தான் ஆண்டவர் இந்த ஓமையை சொல்றாரு. என் அன்பு சீடர்களே, நான் சரியாகத்தான் விதைக்கிறேன், சரியானதைத்தான் விதைக்கிறேன். நான் சரியாக விதைக்கிறேன். சரியாக விதைக்கிறது என்றது என்ன? சரியானதைத்தான் நான் விதைக்கிறேன், சரியாகத்தான் விதைக்கிறேன். ஆனால் அங்க நிலத்தில் பிரச்சனை இருக்கிறது. ஆனால் அந்த நிலம் தப்பா இருக்குது அப்படின்றதுக்காண்டி நான் விதைக்கிறத நுப்பாட்டிட மாட்டேன். நான் விதைத்து கொண்டே இருப்பேன். ஒரு நாள் வரும், ஒரு காலம் வரும், அந்த நிலமும் இந்த விதையை அனுமதிக்கும் அப்படின்றத சொல்றதுக்காண்டி தான் இந்த ஓமையானதை இயேசு ஆண்டவர் சீடர்கள் முன்னாடி சொல்லுகிறார். அவருடைய நம்பிக்கை உறுதிப்படணும். நம்ம விதைக்கிறதுல எந்த காரணத்தை கொண்டு சொணக்கம் காமிச்சிடக்கூடாது. ரெண்டாவது, நம்ம ஆள் பார்த்து விதைத்து விடக்கூடாது அப்படின்றதுக்காண்டி தான் இந்த ஓமையை சொல்றாரு. நம்ம தான் வாசிக்கிற விழியத்துல வானத்திலிருந்து வருகின்ற மழையும் அல்லது அந்த கதிரவனும் என்ன செய்வதில்லை. கதிரவன் யாருக்குமே ஆள் பார்த்து ஒளி கொடுப்பதில்லை. அது எல்லாருமேலுமே தன் ஒளிக்கதிர்களை வீசுகிறது, எல்லாருமே ஒளிக்கதிர் வீசுகிறது. அதை ஏற்பதும் ஏற்காததும் ஒரு காலம் வருகிற பொழுது மாற்றம் ஏற்படும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் இந்த ஓமையை ஆண்டவர் அந்த இடத்துல சொல்லியிருக்காரு. பல நேரங்கள் இந்த ஊமை நமக்கு தெரியும், ஆனால் எந்த ஒரு பின்புலத்துல எதற்காக இயேசு ஆண்டவர் இந்த அருமையான ஒரு ஊமையை சொன்னார் அப்படின்னா, முதல்ல சீடர்களுடைய மனப்பக்குவத்தை ஏற்படுத்துவதற்கு ஆகத்தான். இங்க பாத்தீங்க அப்படின்னா 3 காரியம் விதிக்கிறது. விதைப்பவர் ஒருத்தராக இருக்கிறார், அப்புறம் விதை வருது, இந்த பக்கம் நிலம் வருகிறது. இதுல பார்த்தோம்னா விதைப்பவர் மேல எந்த பிரச்சனையுமே நான் பார்க்கல. அவர் விதைப்பவர் ஊதாரித்தனமாக இருக்கிறார், அவர் எல்லாருக்கும் சமமாகத்தான் விதைக்கிறார். ஆனால் நிலத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. ஒரு சில நேரங்களில் இப்படி மாற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் இருப்பாங்க. விதைக்க முறையே நீ சரியான இடத்துல விதைச்சிருந்தா எதற்காண்டி இந்த பிரச்சனை வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இப்போ செடியும் களையும் செடியும் சேர்ந்து ஒழிக்கிற பொழுது நம்ம களையை பார்த்து பிடுங்கிறதுலையே நம்ம நேரத்தை செலவழித்து, அந்த களையை பிடுங்கி எடுக்கிறதுலையே நம்ம நேரத்தை செலவழிச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பல நேரங்களில் அந்த பயிரை கவனிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லாமல் போயிடும். அதனால தான் விவசாயிகள் அந்த பயிர் வளரும் போது களையும் சேர்த்து வளர விடுவாங்க. அதே போல தான் விதைக்கிற பொழுது அவர் எல்லாருக்கும் விதைக்கிறார், எல்லா இடத்துலையும் சேர்த்து தான் விதைக்கிறார். ஆனால் நிலத்தில் தான் அந்த பிரச்சனை இருக்கிறது. விதைப்பவர் எல்லோருக்கும் சமமானவர், அவர் சரியாகத்தான் விதைக்கிறார் என்பதுல மாற்று கருத்து இல்லை. இப்போ அந்த 4 விதமான நிலங்களை குறித்து தான் நம்ம இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். விளைச்சல் விளைநிலத்தை பொறுத்ததுதான். நீங்க பார்த்திருப்பீங்க, ஒரு விதையை விதைக்கிறோம் அப்படின்னா அந்த விதை நெல் அப்படின்றது மற்ற நெல்லை காட்டிலும் சற்று சிறப்பானதாகத்தான் இருக்கும். நான் கடைசி விவசாயின்னு ஒரு அருமையான ஒரு படம் பார்த்தேன். அந்த படம் நீங்க எல்லாருமே பார்க்கணும். நல்ல தமிழ் சமூகத்தில் இருக்கிற நம்ம எல்லோருமே அந்த படத்தை பார்க்கணும். அதுல சொல்லப்பட்டிருக்கேன் விதை நெல் எவ்வளவு முக்கியமானது. அந்த விதை நெல்லை அந்த தாத்தா, அந்த ஐயா கூட இறந்து போயிட்டாரு. அதுல கதாநாயகன் அடுத்த அந்த ஐயா இறந்துட்டாரு. அந்த விதை நெல்லை எவ்வளவு ஒரு பத்திரமா, அது எவ்வளவு ஒரு கொலசாமி கொடுத்த ஒரு கிஃப்டா நினைப்பார். இது சாமி கொடுத்த கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அந்த விதை நெல்லை அவ்வளவு முக்கியத்துவம் படுத்துவாங்க. எதுக்கு சொல்றேன்னா, விதை நெல் என்பது அது பதராக இருக்காது, அது விளைச்சலை தரக்கூடிய ஒன்றாகத்தான் இருக்கும். அந்த விதை நெல் இருக்கும். அதே போலதான் வார்த்தை என்பது எப்போதுமே
விளைச்சலை தரக்கூடிய ஒன்றுதான். நாம் நம்பி ஏற்றுக்கொள்கிற இறைவார்த்தை, நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கிற இறைவார்த்தை, நாம் சிந்திக்கின்ற, வாசிக்கின்ற, கேட்கின்ற இறைவார்த்தை எப்பொழுதுமே விளைச்சலை தரக்கூடியது. ப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி அதற்குள் இருக்கும். ஒரு விளைச்சலை தரக்கூடிய அந்த தன்மை அதற்குள் இருக்கிறது. இப்ப 4 விதமான அந்த நிலங்களை வைத்துத்தான் அந்த பலன் மாறுபடுகிறது. முதல்ல என்ன நிலமாக வருகிறது? வழியோரமாக விதைக்கப்பட்ட விதைகள். வழியோரம் அப்படின்னாவே எங்க வழி அப்படின்னாவே மனிதர்கள் நடக்கக்கூடிய ஒரு விதமாய் ஒரு இடத்தை தான் வழி அப்படின்னு சொல்லுவான். மனிதர்கள் எங்கு நடக்கிறார்களோ அங்க என்ன செய்யாது? புல்லு பூண்டி எப்பயுமே முளைக்காது. காரு போற ரோடு, பஸ் போற ரோட்ல கூட, ஈவன் சைக்கிள்லாம் போற அந்த டயர் போற பாதையில கூட அந்த புற்கள் முளைக்கும். ஆனால் மனிதர்கள் தொடர்ந்து நடக்கிற பொழுது அதில் நடக்காது. நான் கேள்விப்பட்டது, எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல, மனுஷங்க நடக்கிற பொழுது மனுஷன் காலில இருந்து வந்த வேர்வையிலிருந்து வருகிற ஒரு விதமான அமிலம் அந்த பாதையில எந்த உயிரும் வளர விடாம பண்ணும் அப்படின்னு நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒருவேளை நம்முடைய சேனலை பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் யாரும் இருந்தீங்க அப்படின்னா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் அப்படின்னு எனக்கு சின்ன வயசுல சொல்லப்பட்ட செய்தி. அதனாலதான் மனிதர்கள் நடக்கிற இடங்கள்ல எந்த புல்லு பூண்டு முளைக்காது. கால்நடைகள் நடக்கிற இடங்கள்ல கூட அது முளைக்கும், ஆனா மனிதர்கள் நடக்கிற இடத்துல முளைக்காது. அப்படி மனிதர்கள் நடக்கக்கூடிய அந்த தளத்துல ஆண்டவர் விதையை விதைப்பதாக இந்த இடத்துல ஊமை அப்படி நீட்டி கொண்டு போகிறார் இல்லையா? அப்போ அந்த விளை மக்கள் நடக்கக்கூடிய அந்த வழியோரமாக விழுந்த விதை என்பது, அந்த வழியோரம் எதை குறைக்கிறது என்றால் மனதில் முழுமையாக எதிர்மறை எண்ணங்களும், சாத்தான் கூடிய சிந்தனைகளும், அடுத்தவரை குறித்த எதிர்மறையான எண்ணங்களும், வஞ்சகமும், சூழ்ச்சியும், காமமும் முழுமையாக நிறைந்திருக்கிற, அது அப்படியே புழுசா ததும்பி நிற்கிற அந்த இடத்தை தான், அந்த ஒரு மனதைத்தான் வழியோரம் இருக்கிற அந்த கடினமான அந்த நிலத்திற்கு ஆண்டவர் ஒப்பிட்டு சொல்லுவதாக நான் பார்க்கிறேன். அப்பேற்பட்ட இடத்துல நம்ம என்ன விதையை விதைத்தாலும் அதனால் ஒண்ணுமே செய்ய முடியாது. முதல் காரியம், அது உள்ள பெனிட்ரேட் பண்ணி போகவே முடியாது. அந்த நிலம் அதற்கு ஒரு எதிர்மறையான ரசாயனத்தை உள்வைத்திருப்பது போல அந்த நிலம் தனக்குள் எந்த விதையும் அனுமதிக்காது. ஏனென்றால் அது முழுமையாக எதிர்வினையால், தீமையால் அது மூடப்பட்ட மனங்களாக இருக்கிறது அப்படின்றத ஆண்டவர் நமக்கு சொல்றாரு. இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்களா அப்படின்னா இருக்கிறார்கள், அதை இல்லை என்று சொல்லவே முடியாது. கடந்த வாரம் நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவே உலுக்கிய ஒரு செய்தி. ஒரு 13 வயது குழந்தைங்க 32 31 நம்பர் சொல்றாங்க. அத்துணை காம கொருடர்கள் சேர்ந்து 5 நாட்களாக அந்த குழந்தை, இந்த பச்சிளம் குழந்தையினுடைய, ஒரு 13 வயது குழந்தையினுடைய அந்த குழந்தையை தன்னுடைய காமத்திற்கு பசிக்கு இரையாக மாற்றி இருக்கிறார்கள். 32 பேர் சேர்ந்து ஒரு 13 குழந்தையை 5 நாள் வெவ்வேறு இடங்கள்ல கொண்டு போய் வைத்து அந்த குழந்தை கற்பழித்து ஒரு 5 நாட்கள் மருத்துவமனையிலிருந்து அந்த குழந்தை இறந்திருக்கு இல்லையா? இந்த காம கொடூர்களுடைய உள்ளங்கள் எல்லாமே அந்த வழியோரம் உள்ள அந்த கடினமான நிலத்திற்கு சமமானவர்களாகத்தான் நான் பார்க்கிறேன். ஈவு இரக்கமில்லை. அந்த குழந்தையினுடைய முகத்தில் தன்னுடைய குழந்தையையோ, தன்னுடைய மனைவியை அல்ல, தன்னுடைய தாயையோ பார்க்கக்கூடிய பக்குவம் அவர்களுக்கு இல்லை. அந்த குழந்தையுடைய மனதை, அதனுடைய வயதை கூட காண முடியாமல் தன்னுடைய காம இச்சைக்கு எது கிடைத்தாலும் பரவாயில்லை என்று பாய்ந்த அவர்கள், இந்த மனநிலை கொண்டவர்களுக்கு நான் ஒப்பீடாக பார்க்கிறேன். பல நிலைகளிலே நீங்க பார்க்கலாம், ஆனால் இந்த ஒரு உதாரணத்தை நான் பார்க்கிறேன். அப்படிப்பட்டவங்களுக்கு நம்ம எது சொன்னாலும் எடுபடாது. இருந்தாலும் இயேசு ஆண்டவர் என்ன சொல்றாரு? அவர்களுக்கும் விதைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறார். 2வது, பாறைகளில் விழுந்த விதை. பாறைகள்ல விழுகிற விதை அப்படின்னா அந்த பாறை இடுக்குகள்ல கொஞ்சம் ஈரம் இருக்கும், நம்ம பார்த்திருப்போம் இல்லையா? அந்த ஈரத்தை உள்வாங்கி இந்த செடி ஓரளவு வளரும். ஆனால் வெயில் படுகிற பொழுது பாறையில தான் பளிச்சுன்னு வெயில் படும். அப்போ அதனால என்ன செய்ய முடியாது, அதற்கு மேல் எந்திரிக்கிறதுக்கான சக்தி, திராணி அதற்கு இருக்காது. அப்ப என்ன, செடி வளரணும், அதற்கான ஒரு சில பக்குவ குணங்கள் இருக்குது. பட் ஆனா என்னது, இந்த எக்ஸ்டர்னல் காரியங்கள், இந்த வெயில் படம் போத அதனால அந்த பாறைக்கு அந்த தாவரம் வளருவதற்கு தேவையான ஆற்றலை, பாதுகாப்பை கொடுக்க முடியாமல் போய்விடும். இதே மனநிலை கொண்ட மனிதர்களும் இருக்கிறார்கள். அவங்க எப்படிப்பட்டவங்களாங்க இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு ஓரளவுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும்.
ஆனால் இந்த நல்லதை செய்யறதுனால நமக்கு என்ன பெருசா கிடைச்சிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீமையின் பக்கமாக போகக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல்லது கடவுளுடைய வார்த்தையை கேட்பாங்க, இதை நம்ம பின்பற்றினா நல்லா இருக்குமே அப்படின்னு மனசளவுல நினைப்பாங்க. எப்படி மனசளவுல நினைப்பாங்க, 2-3 ஸ்டெப் எடுத்து வச்சு பார்ப்பாங்க. அதுல கொஞ்சம் சின்ன தொய்வு வந்தாலோ, அது சின்ன ஒரு இடைஞ்சல் வந்தாலும் அப்போ இந்த பழமும் புளிக்கும் அப்படின்றது போல அதை விட்டுட்டு அடுத்ததுக்கு அவங்க போயிடுவாங்க. இப்படிப்பட்ட மனநிலை கொண்ட மக்களும் இருக்கிறார்கள், நாமும் அதுல இருக்கிறோம். பைபிள்ல இருந்து சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த இயேசுவை பின்பற்றிய சீடர்கள் அப்போஸ்தலர்கள் அல்ல, இயேசுவை பெருந்திரளான மக்கள் பின்பற்றி வருகிறார்கள். அவருடைய புதுமையை கண்ட பிறகு, அவருடைய வார்த்தையை கேட்ட பிறகு, அவருடைய பர்சனாலிட்டி எல்லாம் பார்த்து அட்ராக்ட் ஆகி, இயேசுதான் சரியான ஒரு தலைவர், நமக்கு சரியான வழிகாட்டி, இவர் மூலமாகத்தான் நமக்கு விடுதலை கிடைக்கும் என்று நம்பி பின்பற்றிய மக்களை பார்த்து ஆண்டவர் ஒரு முறை சொன்னார், என் உடலை உன்று என் ரத்தத்தை குடிப்பவன் முடிவில்லாத வாழ்வை பெற்றுள்ளான் என்று சொல்லுகிற பொழுது, எப்படி ஒரு மனிதன் சக மனிதனுடைய உடலை, அந்த சதையை உண்ண முடியும், ரத்தத்தை குடிக்க முடியும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியோடு இயேசுவை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். அவர்கள் இந்த பாறையின் மீது விழுந்த நிலத்திற்கு விதைக்கு ஒப்பான மனிதர்களாக நான் பார்க்கிறேன். இயேசுவை பின்பற்றணும் என்ன இருக்குது, ஆனால் ஒரு சின்ன நெருடல் வந்த உடனே அப்படின்னு விட்டுட்டு அடுத்த பக்கம் மாறி போகக்கூடியவர்கள். இவர்கள்னாலும் இந்த சமூகத்துக்கு பெரிய பலன்பாடு இருக்காது. மூன்றாவது, அந்த அந்த புதருக்குள் விழுகிற அந்த விதைக்கு சமமானவர்கள் யாரு? புதரு வளருது அப்படின்னா அந்த மண்ணு பக்குவமான மண், அதுல பிரச்சனையே இல்லை, அந்த மண்ணு பக்குவம் இருக்கு. ஏன்னா புதருன்றதே ஒரு செடி தானே, அதுவும் ஒரு பச்சையத்தை கொண்டிருக்கிற ஒரு செடி தானே. அந்த செடி வளர்ந்து வருகிற அந்த சூழ்நிலையில விதைக்கப்பட்ட விதைக்கும் வளர்ந்து வரக்கூடிய எல்லா சாத்தியக்கூறுகளும் நிலத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த விதையினால் இந்த வெளி உலகத்தோடு சேர்ந்து போட்டியிட்டு வளரக்கூடிய ஒரு தன்மை இருக்காது. அப்போ அவங்க உள்ளுக்குள்ள நல்லவங்களாகத்தான் இருப்பாங்க, அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனால் தனக்குள் தீமையையும் அதிகமாக கொண்டவர்களாக இருப்பார்கள். அதுக்கு நல்ல உதாரணம் நம்ம யூதாஸ் இஸ்காரியத்து. அவன் இயேசுவை பின்பற்றக்கூடியவனாகத்தான் இருந்தான், இயேசுவை முழுமையாக பின்பற்றினான், இயேசு உடனே இருந்தான். எத்தனை நாள்? கிட்டத்தட்ட 3 வருஷம் கூட இருந்தார். இயேசு சாகிறதுக்கு 3 நாளுக்கு முன்னாடி வரை இயேசுவோட தானே இருக்கிறாரு, வியாழக்கிழமை வரை கூட தானே இருந்தாரு. அப்போ கிட்டத்தட்ட 3 ஆண்டு கால பயணம். மற்ற சீடர்களோடு ஒப்பிடுகிற பொழுது இயேசுவோடு இவர் இருந்த தருணம் ஒரு 3 நாள் தான் இல்லை அப்படின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அந்த வியாழக்கிழமையில இருந்து எல்லாருமே தப்பிச்சு ஓடி போயிட்டாங்கல்ல, அதோட சேர்ந்து இவர் தான் ஓடி போனார். ஆனால் அவர் அந்த தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய எண்ணம் வருகிறது இல்லையா, அப்ப இயேசுவை காட்டி கொடுக்கணும் ஒரு எண்ணம் வந்துச்சு இல்லையா, அந்த எண்ணம் அவருக்குள் ஏற்கனவே இருந்து கொண்டிருந்திருக்கிறது. அப்ப அந்த எண்ணத்தை சப்ரஸ் பண்ணிட்டு, அந்த எண்ணங்களை எல்லாம் உள்ள போட்டு அழுத்தி வச்சுட்டு, தனக்குள் இருக்கிற அந்த தீமையை பசுத்தோல் போர்த்திய புலி போல அத்துணை தீமைகளையும் உள்ளடக்கி வைத்துக் கொண்டு போவோம். எவ்வளவு தூரம் போவோமோ அவ்வளவு தூரம் போவோம், நமக்கு ஏதாவது நல்லது கிடைக்குதான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி முணங்கி போகும்போத அந்த உள்ளுக்குள் இருக்கிற அந்த நேச்சர்னு வாங்கல்ல, அது ஒரு கட்டத்துல தன்னாலே வெளியில வந்துடும். அப்படி வெளியில வருகிற பொழுதுதான் ஆண்டவரோடு இருந்தாலும், அவரோடு பயணித்தாலும், அவருடைய அத்துணை இறை அனுபவங்களையும் பெற்றிருந்தாலும், தன்னிலையில் தீமைகள் அதிகம் நிறைந்த மனிதனாக இருந்ததனால் ஒரு கட்டத்தில் அவன் தீமையின் தூதுவனாக வந்து இயேசுவை காட்டி கொடுத்து விடுகிறான். இவர்கள்தான் முச்செடிக்குள் வளருகிற செடி போன்றவர்கள், இந்த யூதாஸ் மனநிலை கொண்டவர்களாக இருப்பார்கள். இப்ப 4வது நம்ம சொல்லவே தேவையில்லை. இப்போ 4வது என்னவாக வருகிறது? நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள். சாதாரணமா நம்மள விவசாய குடும்பத்திலிருந்து பிறந்து வந்திருப்போம். பெரும்பாலும் தமிழ் சமூகத்திற்கு விவசாயம் நன்கு அறிமுகமான ஒன்றாக இருக்கும். இன்றைக்கு வேணா நீங்க வளர்ந்து வெளிநாடுகள்லையோ வெளி ஊர்களிலேயோ நகர்ப்புறங்கள்லையோ நீங்கள் வாழ்ந்தாலும் கூட உங்களுக்கு விவசாயத்தினுடைய தன்மை ஓரளவுக்கு தெரியும். 3 காரியம் முக்கியம். என்னது? நிலம் முக்கியம், விதை முக்கியம், விதைக்கிறவர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் அப்படி சொல்றீங்க? எந்த மனசுல விதைக்கிறோம்ன்றது ரொம்ப முக்கியமானது இல்லையா? அப்போ 3 காரியங்கள். 4வது அந்த சூழலையும் நம்ம சேர்த்துக்கலாம். ஆனா இன்றைக்கு விவிலியத்தின் அடிப்படையில இங்க விதைக்கிறவர் இருக்கிறாரு, விதை இருக்கிறாரு, இந்த 3வது அந்த நிலம் இருக்கிறது. முதல்ல சொன்ன 3மே அதுல ஏதாவது ஒன்றுல குறைபாடு இருந்து கொண்டே இருக்கிறது. என்னதுல? 3லையுமே நிலத்துல குறைபாடு இருந்திருக்கிறது. ஆனால் இங்க 4வதுல தான் விதையும் நல்ல விதையா இருக்குது, விதைக்கிறவரும் நல்லவரா இருக்காரு, அதை விட அதை ஏற்கிற நிலம்
நல்ல நிலமாக இருந்திருக்கிறது. இயேசு ஆண்டவர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமாக, இந்த மறைவுரையின் வாயிலாக நமக்கு கொடுக்கிற மேலான அழைப்பு, நீங்கள் நல்ல நிலமாக இருங்கள். அப்பொழுதுதான் நான் விதைக்கிற நல்ல விதை நல்ல விதமாக உங்களுக்குள் வளர்ந்து வந்து 30ஆக 50ஆக 80ஆக 100ஆக அது பலன் தரும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு கலந்த ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறாரு. இயேசுவில் பிரியமான இறை பிள்ளைகளே, நம்ம எல்லோருமே நன்மைக்கு ஏதுவானவர்களாக நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். நன்மையின் தூதுவர்களாக வாழ படைக்கப்பட்டிருக்கிறோம். நற்பலன் தரக்கூடியவர்களாக படைக்கப்பட்டிருக்கிறோம். காலத்தின் சூழலில் நம்முடைய தன்மையை நாம் இழந்து போயிருந்தாலும் இந்த 15வது வாரத்தில் வருகிற இந்த நற்செய்தியின் மூலமாக ஆண்டவர் நமக்கு தருகிற மேலான அழைப்பு, நீங்கள் நல்ல பலன் தரும் மனிதர்களாக, நிலங்களாக உங்கள் உள்ளங்களை நீங்கள் தயார்படுத்துங்கள் என்று சொல்லுகிறார். முதல் வாசகத்துல பார்க்கிறோம் இல்லையா, வானத்திலிருந்து வருகிற மழையும் நீரும் அது பூமிக்கு வருகிற பொழுது அதனுடைய பலனை தராமல் அது என்ன செய்யாது, திரும்பி வராது. அதே போலதான் கடவுளிடமிருந்து வருகிற வார்த்தை, அந்த பகுதியானது அன்றைக்கு அந்த அடிமைத்தனத்தில் இருந்த, பாபிலோனில் அடிமையாக இருந்த அந்த மக்களுக்கு கடவுள் சொன்ன வார்த்தை கட்டாயம் உங்களுக்குள் நிறைவேறும், உங்களுக்கு விடுதலை வாழ்வு கிடைக்கும், நீங்க சொந்த தேசத்திற்கு நீங்கள் போவீர்கள் என்பதை இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார். எப்படி வானத்திலிருந்து வருகிற மழையும் நீரும் பூமியை குளிர்வித்து விளைச்சலை தருகிறதோ அதுபோல என்னுடைய வார்த்தை கட்டாயம் பலன் தரும் என்று சொன்னார். அதே வார்த்தையைத்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக, 4000 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் விதைத்தார். நீதி தலைவர் வாயிலாக அந்த வார்த்தையைத்தான் விதைத்தார். திருத்துதர்கள் வழியாக ஆண்டவர் அந்த வார்த்தையை விதைத்தார். இன்றைக்கும் குருக்கள் வாயிலாக, மறை பணியாளர்கள் வாயிலாக, நற்செய்தி அறிவிப்பாளர்கள் வாயிலாக ஆண்டவர் அந்த விதையை விதைத்து கொண்டே இருக்கிறார். பலனை இன்னும் அதிகமாய் எதிர்பார்க்கிறார். பலன் தரும் நல் உள்ளமும் நிலமுமாய் நாம் இருக்க இந்த நாளிலே ஆண்டுடைய அருளை வேண்டி நிறைவோடு ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் வார்த்தையினால் ஆசீர்வதிப்பார், வல்லமையினால் நிரப்புவார். ஆமேன்.